இன்னைக்கான காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே ஒரு காவலர்களாக ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும் அப்படின்றத தான் கடவுள் விரும்புகிறார். இன்னைக்கான நற்செய்தி வாசகம் சொல்கிறது அதுதான், விழிப்பாயிருங்கள் அப்படின்னு. ஏன்னா இன்றைய நவீன உலகத்தில் ஒரு மனிதன் தவறான வழியில் போகிறதுக்கு அவ்வளவு வழிகள் இருக்குது. சின்ன தவறு செஞ்சாலே போதும், சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைச்சாலே போதும், மொத்தமாக அவங்க வாழ்க்கையை தடம் மாறி போயிடும். முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாவத்தில் சீக்கிரம் விழுந்துட முடியும். ஸோ பாவத்திலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும், எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு வாட்ச்மேன் அப்படி தான் இருப்பாங்க, விழிப்பாக இருப்பாங்க, பாதுகாப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையும் கடவுள் கொடுத்த ஒரு குடை, அதை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இதை குறித்து தான் ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக காவல் காப்பது, உரிமையாளர் வந்து பார்க்கும்போது யார் ஒருத்தங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, யார் ஒருத்தங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் மேன்மையானவர்கள் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போது என்ன இவர் குறிப்பிட வரார், எதற்காக இந்த ஒரு உவமை கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூதர்களுடைய காலகட்டம், அந்த யூதர்களுடைய கலாச்சாரப்படி அவருடைய ஊர்களை காவல் காப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம். ஏன்னா எதிரிகள், கொள்ளையர்கள் மற்றும் கொடிய பிரச்சனைகள், விலங்குகள் போன்ற காரியங்களிலிருந்து அவங்களோட ஊர் மக்கள், அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக இரவு வேளையில் காவலர்கள் இருப்பார்கள். பகல்லையும் இருப்பாங்க, இரவு வேளையிலும் இருப்பாங்க. இரவு வேளையில் கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க. பகலில் பெரும்பாலும் படை வீரர்கள் இருப்பாங்க. இரவில் ஒவ்வொரு ஊரை சார்ந்த பொதுமக்கள், முக்கியமாக வயதிற்கு வந்த ஆண்கள், அறிவாற்றல் உடைய ஆண்கள், ஊர்களுடைய பாதுகாப்பின் மீது அக்கறை உள்ள ஆண்கள், பெரும்பாலும் இவங்க தான் இந்த ஒரு காவலர் பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவங்களோட ஊரை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுலேருந்து பாதுகாப்பு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே பல ஆபத்துகள் அவங்க நெருங்கி வரலாம். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோவில் அவர்கள் ரொம்பவே புனிதமாக கருதின ஒரு இடம், அங்கேயும் காவலர்கள் இருந்தாங்க. முக்கியமாக லேவியர் குலத்திற்கு இந்த ஒரு காவல் பணியானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பைபிள்லேயே கூட நம்ம பார்க்குறோம். அப்போது இவ்வளவு காவலர்கள் இருக்காங்க அவங்களோட ஊரை பார்த்துக்கிறதுக்காக. அப்போது இந்த ஒரு காவலர்கள் ஒரு ஒரு உரிமையாளர் மூலமாக தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. மேபி ஒரு பணக்காரராக இருந்திருக்காருன்னா ஒரு 4-5 காவலர்களை வச்சுருந்துருப்பாங்க. அப்போது அந்த உரிமையாளர் வந்து பார்க்கும்போது யார் எந்த காவலர் இரவு முழுவதும் முழிச்சுக்கிட்டு அந்த ஒரு காவல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மீது தான் அந்த ஒரு உரிமையாளருக்கு நம்பிக்கை வரும். நீ 10 நாளாக நீ தூங்காமல் காவல் காத்திருந்தாலும் உரிமையாளர் வந்து பார்க்கும்போது யார் ஒருத்தங்க தூங்காமல் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மீது தான் உரிமையாளருக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவன் தான் உண்மையான நேர்மையான பணியாளர் என்பது அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு கொடுத்துட்டு போன பொறுப்பை சரியான முறையில் இவன் ஒருத்தந்தான் கடைபிடிச்சு பாதுகாத்திருக்கான், ஸோ இவனுக்கு நான் கூடுதலாக பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவார் உரிமையாளர். இது மாதிரி தான் கடவுள் இதை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு நிலைவாழ்வுக்கான ஒரு வழியை காண்பிக்கின்றார். ஏன்னா இந்த ஒரு மனித வாழ்க்கை என்பது நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை, இல்லை ஒரு சொத்து. இந்த ஒரு சொத்தை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமைனா ஒவ்வொரு மனிதர்களுடைய கடமை. ஏன்னா நம்ம கடவுளால் படைக்கப்பட்டு அவர் தான் நமக்கு இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கை என்பது என்னுடைய சொத்து, இந்த ஒரு உலகம் என்பது என்னுடைய சொத்து, என்னுடைய இது. அதை நீ பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ ஒரு மேனேஜர் மட்டும்தான் அப்படின்றத சொல்லி நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அப்போது கடவுளுடைய இடத்தை கடவுளுக்காக நம்ம வச்சுருக்கணும்ல. ஆனால் அப்படி வச்சில்லாமல் சாத்தானுன்னு நம்ம உள்ளே விட்டுட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கடவுளுக்கு எதிரான செயல்கள். இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் காவலாளி இருக்காங்க, அந்த காவலாளி திருடனை உள்ளே விட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு வீட்டை நாஸ்தி பண்ணி இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அந்த ஒரு வீடு நாஸ்தி ஆகிடும், சொத்தும் பாழாக போயிடும். அதே போல் இந்த ஒரு மனித வாழ்க்கை என்பது ஒரு சொத்து, ஒரு அழகான ஒரு சொத்து, ஒரு கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கிஃப்ட் ஆஃப் காட், அந்த ஒரு செல்வத்தை சரியான முறையில் பார்த்துக்காம உலகம் போன போக்கில் இந்த ஒரு உலகம் சொல்கிறது தான் சக்ஸஸ், பேர், புகழ், அந்தஸ்து, பணம் கிடைச்சா மட்டும்தான் இந்த ஒரு வாழ்க்கையானது முழுமையடையும், கடவுள்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அந்த ஒரு நேரங்களில் சாத்தனை நம்ம வாழ்க்கைக்குள்ளே விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெயரளவுற கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை செய்வது,
தாயத்து கட்டுறது, குறி சொல்கிறவங்க கிட்ட போய் உட்காந்து அவங்க சொல்கிறதே வேத வாக்கா நம்புறது, அது மட்டும் இல்லாமல் கயிறுகளை கட்டிட்டு சுற்றுறது, தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருப்பது, அது மட்டும் எல்லாத்துக்கையும் விட ஜாதி பெருமை, மத பெருமை, இனப்பெருமை பேசுவது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது கடவுளுக்கு எதிரான செயல். சாத்தான உள்ளே விட்டாச்சு நம்ம வாழ்க்கைக்குள்ளே. அப்போது ஒரு திருடனை வீட்டுக்குள்ளே விட்ட மாதிரி தான் கதை. அப்போ உரிமையாளருக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதை தான் கடவுளும் இங்கே சொல்கிறாரு. உரிமையாளர் வந்து பார்க்கும்போது யார் ஒருத்தன் முழிச்சுக்கிட்டு அவனோட வாழ்க்கையை கரெக்டாக வச்சு வாழ்கிறானோ அவனுக்கு தான் நிலை வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் எவ்வளவு பாவியாக வேணால் இருங்க, ஆனால் மனம் மாறி மன்னிப்பை வேண்டி நீங்கள் மனம் மாறிட்டீங்க, நீங்கள் சாகும்போது மனம் மாறுறீங்க அப்படின்னா கூட கடவுள் உங்களை ஏற்றுக்க தயாராக இருக்கார். அதுக்குன்னு சாகும்போது தான் மனம் மாறணும் அப்படின்னு கிடையாது. எப்பவுமே விழிப்பாக இருங்கள் அப்படின்றது தான் இந்த ஒரு முக்கியமான கருத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளுடைய புனிதர்களுடைய கதையை எடுத்துக்கலாம். அகுஸ்தினரை எடுத்துக்கோங்க. அவரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு உலகப்போக்கான வாழ்க்கையை வாழ முடியுமோ வாழ்ந்தார். ஒரு பெண்ணை மணக்காமல் அந்த பெண்ணோடு இருந்து ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்து வாழ்ந்து வந்தார். கடைசி வரைக்கும் அந்த ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த பொண்ணோட வாழணும் அப்படின்றது மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டார். உலகப்போக்கான வாழ்வு. அப்புறம் புனித அம்ப்ரோஸ் ஆயர் அவர்களை சந்திக்கின்றார், மனம் மாறுகின்றார். இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையினுடைய தலை சிறந்த மறை வல்லுநராக அவர் இருக்கின்றார், புனிதராகவும் இருக்கின்றார். அவரோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் திருடனை உள்ளே விட்டுட்டார், சாத்தானை உள்ளே விட்டுட்டார். ஆனால் திருப்பி அவனை வெளியில் துரத்தி அந்த ஒரு வீட்டை, அவரோட வாழ்க்கையை கடவுள் வாழக்கூடிய இல்லமாக மாற்றினார். நமக்கும் அதற்கான வாய்ப்பு தினம்தோறும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தினம்தோறும் மனம் மாறுவதற்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கிறோமா இல்லையா அப்படின்றது தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஏன்னா எல்லா வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே மேட்டர் ஆஃப் சாய்ஸ் தான். முடிவு நம்ம கையில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு முடிவை சரியாக எடுக்கிறோமா அப்படின்றது கேள்விக்குறி. ஆனால் இதுக்கப்புறமா முடிவுகளை சரியாக எடுப்போம், நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாப்பாக வச்சுப்போங்க. முடிக்கும்போது இன்னொரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். ஒரு உவமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம பைபிளில் இருக்கிறது தான். 5 அறிவியலிகள் விளக்குக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு வராமல் போயிடுவாங்க. எண்ணெய் காலியாயிடும். விளக்குகள் இல்லை அப்படின்னா மணமகன் வரும்பொழுது உள்ளே போக முடியாது. ஸோ மணமகன் வரும்பொழுது எண்ணெயும் வச்சுக்கிட்டு ஒளி ஏற்றிக்கிட்டு உள்ளே போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு விளக்குகளோடு உள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் நிலை வாழ்வு அப்படின்றத கடவுள் இன்னொரு உவமையில் சொல்லுவார். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் யூத கலாச்சாரப்படி மணமகன் வருகின்றார் என்றார் அது மெசியாவை குறிக்கக்கூடிய ஒரு கோட் வேர்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ மணமகன் வரும்பொழுது நம்ம எல்லாம் விழிப்பாக இருக்கணும், தயாரிப்புடன் இருக்க வேண்டும். தயாரிப்புனா என்ன? திருச்சட்டங்களுக்கு கடைபிடித்து நடப்பது, கடவுளை முழுமையாக நம்பி தினந்தோறும் அவரிடம் ஜெபிப்பது, கடவுளோட இரக்கத்தை பெறுவது. அப்படி இருந்தாலே போதும், மீட்பு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றத இஸ்ரேல் மக்கள் உறுதியாக நம்பினார்கள். அதனால தான் பல ஓமைகளை வச்சு அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் மணமகன் ஓமை அங்கே கூறப்பட்டிருக்கும். அதே போல் திருமணத்திற்கான ஆடை அணியாமல் வந்த ஒருத்தனை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இதுவும் அதே தான். நீ நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு என்னங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது. முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல சர்ச்சுக்கு போகணுங்க. சர்ச்சுக்கு போய் ரெகுலராக ப்ரேயர் பண்ணணுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போய் தான் ப்ரேயர் பண்ணணும்னு கிடையாது. சர்ச்சுக்கு சண்டே போயிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள், மாஸ் பாருங்கள். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே ஜபம் பண்ணுங்கள். குடும்ப ஜபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம பிறரன்பு பணியில் ஈடுபடுவது இன்னும் மேன்மையானது. கிறிஸ்து அங்கே இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பார்? உங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, அப்போது அங்கே சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபடலாம். ரோட்டில் ஒரு கண் பார்வையற்றோர் ஒருத்தங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்வது. பஸ்ஸில் ஒருத்தங்களுக்கு சில்லறை இல்லை, சில்லறை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுறது. சின்ன சின்ன உதவிகள். அதே போல் உங்களோட நேரத்தை கொடுத்து தொண்டு பணி ஆற்றுவது. உங்களோட உதவி தேவைப்படக்கூடியவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுறது. அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாமல் அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கை கொடுப்பது. இது எல்லாமே கிறிஸ்து அங்கே இருந்திருந்தால் அதை தான் அங்கே செஞ்சுருப்பார். நம்ம பிறரன்பு பணி செய்வதற்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. முதல்ல நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பா அம்மாவை மதித்து நடக்கணும்,
அப்பா அம்மா பிள்ளைகளை மதித்து நடக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகணும். அவங்கள குறித்து தவறுதலாக பேசாமல், எருமை மாடு பண்ணி அப்படின்னு திட்டாமல், அவங்கள சரியான முறையில் பேசி அவர்களோடு நல்ல ஒரு உறவில் இருப்பது. அதுக்கப்புறம் நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள்கிட்ட நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு பிரேரம்பு பணி செய்ய முடியுமோ அதை செய்வது. இதை செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாக அமையவும் எப்பொழுதுமே தயாரிப்புடன் விழிப்பாக இருக்கும் மக்களாய் நம்ம இருப்போம். ஸோ கடவுள் நமக்கு எப்போ வந்தாலும் நமக்கு நிலை வாழ்வு கிடைச்சிரும். இன்னும் இறைவனுடைய இறையிறக்கமானது நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தினம்தோறும் இயேசுவை நான் உம்மை நம்புகிறேன், என் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லுங்க. இறைவனுடைய இரக்கம் உங்கள் மீது திரும்பும், நீங்களும் புனிதமான வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கான வீடியோவில் நான் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மேலும் நம்மளோட சேனலை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.